பழனி மலைக்கு நீங்கள் செல்லும் போது ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீர்கள். அங்கே உள்ள 3 சிறப்பு படிகளை தொட்டு வணங்குங்கள். அவை சாதாரண படிகள் அல்ல, ஆழ்ந்த ஆன்மீக சக்தி நிறைந்த மர்ம படிகள். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். முதலில் 48வது படி. மழையின் உயரம், காற்றின் ஓட்டம், சூரிய ஒளி இவை அனைத்தும் ஒன்றாக சந்திக்கும் இடம்தான் இந்த படி. பலர் இந்த படியை ஏறும்போது திடீரென சோர்வடைவதோ அல்லது சொல்ல முடியாத அமைதியில் மூழ்கி விடுவதோ நடக்கும். சிலருக்கு அங்கே அமர்ந்து தியானிக்க வேண்டும் போலவே தோன்றும். அடுத்தது 78வது படி. இது முந்தைய படிக்கு நேர்மாறான சக்தி கொண்டது. இந்த படியை தொட்டவுடன் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெருகும். இங்கே உள்ள காற்றழுத்தம் உடலுக்கு தேவையான உயிர் சுவாசத்தை முழுமையாக அளிக்கிறது. கடைசியாக 89வது படி. 5 இன்பங்களையும் 5 துன்பங்களையும் விட்டுவிடும் படி என இதை சொல்வார்கள். இந்த படியை கடந்தவுடன் உடல், மனம், ஆன்மா 3ம் இறைவனிடம் முழுமையாக சரணடையும். அப்பொழுது நீங்கள் முருகனை ஆன்மீக நிலையில் மட்டும் உணர்வீர்கள். அதனால் பழனி முருகனை காண செல்லும் போது இந்த 3 படிகளையும் மறக்காமல் தொட்டு வணங்குங்கள். உங்களுக்கு முருகன் பிடித்திருந்தால் மனதில் ஒரு முறை ஓம் முருகா என்று சொல்லுங்கள். பழனி மலைக்கு நீங்கள் செல்லும் போது ஒரு விஷயத்தை